வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நம்ம டயட் என்பதை பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், டயட்டுன்னு சொன்னால் ஆகாரத்தில் ஓரளவுக்கு குறைத்துக்கணும், உணவில் சில மாறுதல்களை ஏற்படுத்த வேண்டும், உண்ணும் உணவில் சில கார்போஹைட்ரேட் குறைக்கணும், இல்லாட்டி போனால் ஃபேட் குறைக்கணும், இல்லாட்டி போனால் மினரல்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டயட்ன்ற வார்த்தையே இட் இஸ் ரிலேட்டட் டு ஈட்டபிள்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு மட்டும்தான் நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இதுவே டயட் இருந்தது நம்மளோட ஐம்புலன்களுக்கும் தொடர்புடையது அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே ஒரு புது விஷயமா, புது ஆஸ்பெக்டில் இந்த டயட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு புரிஞ்சுக்கலாம். முதல்ல பிளேட்டில் டயட் இருக்குது, தட் இஸ் பலட். பலட்னா என்ன? நம்ம சுவைத்து உணரக்கூடிய நம்மளுடைய சுவை உணர்வு இருக்கிற நாக்கு நரம் இருக்க, அந்த நாவிற்கு ஏற்ப ருசியும் சுவையும் மாறுபடும். அப்படி தானே? சிலவங்களுக்கு கசப்பு ரொம்ப பிடிக்கும், சிலவங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்கும், சிலவங்களுக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்கும். இனிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாமல் அந்த இனிப்பு என்ன பண்ணுவாங்க, தான் நிறைய சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ஷேர் கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஷேர் வேணும், இல்லை ஷேரில் இன்னொரு வாட்டி செகண்ட் சர்வீஸ் வேணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதனால் சிலவங்களுக்கு அந்த பலட், அதாவது உணவின் ருசி இருக்கே, அதனால் அவங்களுக்கு அதுக்கு அதிகமாக கேட்கணும் அப்படின்னு தோணும். அடுத்தது அதுபோல் கண்ணுக்கு பார்க்கின்ற பார்வைக்கு டயட் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன? தேவையில்லாதவைகளை கண்டு அதில் என்ன மனது பறி கொடுக்கறது, இல்லை நேரத்தை செலவாக்குறது, அதை நம்ம குறைக்கலாம். அதே போல் காதுக்கு டயட்டு. காதுக்கு என்னது என்ன? செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். அதாவது நிறைய பாடங்களை படிக்கணும், சிறப்பான செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தேவையான செய்திகளை பதித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த முயற்சியில் நிறைய கேட்டுகிட்டே இருக்கணும்னு சொன்னால், கேட்டு இன்புறுதம் செவிக்கின்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? செவிக்கின்பம் என்ன? எல்லாவற்றையும் இனிமையான பாடல்களை கேட்பது, இனிமையான செய்திகளை படித்து அது பரவுவது, அதுபோல் செவிக்கு தேவையான செய்திகளை கேட்டுக்கணும். அது நேரத்திலேயே செவிக்கு தேவையில்லாத செய்திகள், அதாவது தேவையில்லாத கோசிப்பிங், இல்லாட்டி போனால் புறங்கூறுதல், அது மாதிரி செய்திகளெல்லாம் கேட்காமல் இருக்கிறது காதுக்கு டயட்டு. அதே மாதிரி கண் காதாச்சா மூக்கு நுகர்தல் அப்படின்னு சொன்னால், நுகர்தல் என்ன பண்ணணும்? சிறப்பான செய்திகளை காதுக்கு எப்படி கேட்குற மாதிரி சிறப்பான வாசனைகளை, தேவையான வாசனைகளை, அதாவது உணவுப் பொருள் சமைக்கும் பொழுது அப்போது கிடைக்கிற ஒரு அரோமா வாசனை, அதே போல் மலர் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு போகும்போது அங்கே கிடைக்கிற ஃப்ராக்ரன்ஸ், அதே மாதிரி இன்னும் இருக்கிற சில இடத்துல இருக்கிற பெர்ஃப்யூம்ஸ் அப்படின்னு சொன்னால் அது காற்றில் மிதந்து வரும்பொழுது அப்பொழுது கிடைக்கக்கூடிய நறுமணம். அப்படின்னா அரோமான்னு சொன்னால் சாப்பிடும்போது இருக்கிற உணவு பதார்த்தங்கள் தயார் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வாசனை, அதற்கு அரோமா என்று பெயர். அதாவது காஃபி போடுறோன்னு வைங்க, அந்த ப்ரூ தயார் பண்ணும்பொழுது அப்போது ஒரு சிறப்பான ஒரு வாசனை இருக்கும். அந்த அரோமா, சூப்பர் அரோமா ஆஃப் தி காஃபி கிடைக்கும்னா அந்த காஃபியோட அரோமா ரொம்ப சிறப்பானது நுகர்களுக்கு. அதே மாதிரி மலர் மனம் பரப்புகிறது. மலர் என்ன பண்ணோம்? நிறைய ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், வாசனையாக கிடைக்கும். அது சுவாமிக்கு நல்ல மாலைகளை, ரோஜா மாலையை சாத்துக்கிறோம் என்றால் அப்பொழுது சிறப்பாக ஒரு நறுமணம் கிடைக்கும். அது அதுக்கு ஃப்ராக்ரன்ஸ், இனிமையான உணர்வுகளை இது தூண்டிவிடும். அது மூக்கு காய்ச்சி. அப்புறம் நாக்கு தான் பேசுறது, சாப்பிட்றது பார்த்துட்டோம். காதால் கேட்குறது, கண்ணால் பார்க்கறது, அப்புறம் சுவைத்து உணர்வது, நுகர்ந்து பார்ப்பது. அதே போல் தொடு உணர்ச்சிகள் மூலம், அதாவது டாக்டைல் சென்சேஷன் மூலமாக நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அது தேவையானது, அதில் நிறைய விஷயங்கள் தேவையில்லாததையும் அனுபவிக்காமல் அதை நிராகரிக்க வேண்டும், தள்ள வேண்டும் அப்படின்னு. ஸோ இந்த உணர்ச்சிக்கு, அதாவது ஐம்புலன்கள் மூலமாக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அதற்கேற்ப டயட்டுன்றது அங்கே செயல்படும். சாப்பாட்டில் டயட் இருந்தால் சரீரத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வெயிட் குறைஞ்சி அது சரியாகும். அது சரியாகும், ஏற்புடைய ஒரு கனபரிமாணத்துக்கு நம்ம வருவோம். தட் இஸ் நாட் ஹேப்பனிங் ஆன் த சேம் டே. ஒரு 24 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய செயல்கள் இல்லை, அது ஓவர் த பீரியட். அந்த உணவு கட்டுப்பாடு அப்படின்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால் தான் அந்த போதுமான அளவுக்கு இருக்குமே ஒரு அளவு இருக்கிற எடை, அதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும், தொடர்ந்து அப்படியே பராமரித்து கொள்ள இயலும். பாக்கி சென்ஸுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய டயட்டும் அதை தொடர்ந்து பராமரிக்கணும்.
தொடர்ந்து அதுபோல பழக்கங்களிலேயே தன்னை என்ன பண்ணோம், ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தாம் அது யூ ஷுட் மெர்ஜ் யுவர் செல்ஃப், யூ ஷுட் என்ன அப்சார்ப் த ஒன்லி ரிக்வயர்டு சென்சிட்டிவ் ஸ்டிமுலஸ் அப்படின்னு இந்த மனசில் வைக்கின்ற அந்த ஸ்டிமுலி நம்மளுக்கு போதுமான அளவுக்கு உணர்ச்சிகளை தரும். சில சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது, ஒரு சண்டை காட்சிகளை பார்த்து அதுபோல் பயப்படுறது, தேவையில்லாத சில சீனெல்லாம் பார்த்துட்டு அதுபோல் நடக்குமா அப்படின்னு நம்ம மனம் வந்து என்ன அவாவுற்று பார்த்துடுறோம். அந்த அவா என்ன பண்ணோம், அப்புறம் அதுவே துன்பத்திற்கு காரணமாக மாறும் அப்படின்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவில் வரப்போகிற சில பதிவுகளில் எதெல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடாது, எதெல்லாம் காதால் கேட்கக்கூடாது, அது எங்கனம் நம்மளுடைய ஊக்கத்தையும் என்ன நினைவாற்றலையும் மேலும் சில சிறப்பான கோக்னிட்டிவ் எபிலிட்டிஸையும் அது சிறப்புப்படுத்தும், வளர்த்தி தரும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.